ஞானச்சாரலை விரும்பிக் கேட்டு சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதை பலருக்கும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த கருத்துக்கள் பலருக்கும் சென்றடைய உதவியாக இருக்கும். நன்றி. இளம் இளைஞனாகிய எல்லாம் அல்ல ஸ்ரீ கடதாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் மாயங்களும் புதிர்களும் நிறைந்த இறை நிர்வாக இரகசியங்களையும் மறைந்து கிடக்கிற பல கலைகளினுடைய நுணுக்கங்களையும் இறைவன் எனக்கு என்ன உணர்த்தினாரோ அதை நான் அப்படியே உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். இந்த செய்திகளெல்லாம் பலர் பலவிதமாக கூறுகிறார்கள். ஜோதிடம் பல வடிவங்களை எடுத்திருக்கிறது, ஆன்மீகமும் பல வடிவங்களை எடுத்திருக்கிறது. காலத்தால் அனைத்தும் புதிய புதிய பாதைக்குள் சென்று கொண்டிருக்கிறது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவலவே கால வகையினானே என்பது சங்க இலக்கிய பாடலில் வருகிற ஒரு சில வரிகள். பழைய விஷயங்கள் கழிந்து போவதும் புதிதாக அதில் சேர்க்கைகள் வருவதும் அது ஒரு குற்றமல்ல, அது ஒரு பழுதல்ல. காலத்தின் நிலையை ஒட்டி அவ்வாறு நிகழ்கிறது என்று நம்முடைய முன்னோர்கள் சில விஷயங்களை சேர்த்து கொள்ளலாம் காலத்திற்கு ஏற்ப என்று கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார். இது மானிட வாழ்வில் மனிதனுடைய வாழ்க்கை நிலையை பொறுத்து பல சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால், 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த பல விஷயங்கள் கைவிடப்பட்டது. பல புதிய விஷயங்கள் உள்ளே சேர்ந்தது. இது மானிட வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்வதற்கு இறைவனே பல மனிதர்களுடைய மனதில் இருந்து தூண்டி இந்த மானிட வாழ்வின் அசௌகரியங்களை மாற்றி எவ்வளவுக்கு எவ்வளவு மனிதர்கள் விரும்புகிறார்களோ அதுபோல எளிதாக்கி கொள்வதற்கும் இயற்கை உபாதைகளை வெல்லுவதற்கும் வினைப்பயனால் வருகிற நோய்களை பல யுக்திகளால் அந்த நோய்களை குணப்படுத்துவதற்கும் சரி செய்வதற்கும் பலருடைய மனதில் இருந்து காலத்திற்கேற்ப அவற்றை மாற்றி இறைவன் வழங்குகிறார். போகரகசியர், தேரையர் போன்றவர்களும் அறுவை சிகிச்சை வரை செய்திருக்கிறார்கள். அறுவை சிகிச்சை அந்த காலங்களிலே இருந்திருக்கிறது என்பதை நம்மால் இவர்களுடைய வரலாறுகளின் மூலம் அறிய முடிகிறது. ஆனால் அன்று அவர்கள் கையாண்ட முறைகள் வேறு. இன்று வேறு ஒரு விதத்தில் இறைவன் அதற்கான யோசனைகளை மனிதர்களுக்கு கொடுத்து, அது எந்த நாட்டாராகவும் இருக்கலாம், மண்ணில்தான் அனைத்து மருந்துகளும் பல ரூபங்களில் மறைந்து கிடக்கிறது. பல விஷயங்களும் மண்ணில் தான் இருக்கிறது. எல்லாமே இறைவனுடைய சிருஷ்டியில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொருள்களின் உபயோகங்கள் காலத்திற்கு ஏற்ப
மனித மனத்தை ஊடுருவி இறைவனால் மாற்றப்படுகிறது இந்த நிர்வாகங்கள். ஆனால் சில அடிப்படை செய்திகள் ஒருபோதும் மாறுவதில்லை. மனிதர்களுக்கு இப்படி எண்ணங்களை தூண்டுவதும் இறைவன். எண்ணற்ற சோதனைகளையும் மனிதர்கள் கண்டுபிடிக்க அதற்கு வேறு ஒரு வழிகளிலே வைத்து நிர்வாகத்தை செய்வதும் அதே இறைவன். அதனால் இந்த மாய ரகசியங்களை ஓரளவு புரிந்து கொள்ள வேண்டும். நான் கடந்த பதிவுகளிலும் கூட கூறியிருக்கிறேன், விஞ்ஞானிகள் என்பவர்கள் இறைவனுக்கு போட்டியாளர்கள் அல்ல. இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒரு நிர்வாக அங்கத்தினர்கள்தான் இந்த விஞ்ஞானிகளானாலும் சரி, மெய்ஞானிகளானாலும் சரி, இன்னும் பல பல செயல்களை செய்கிறவர்கள். ஆக்கமும் அழிவும் அனைத்துமே இறைவனுடைய நிர்வாகத்தின் சம்மதத்தோடு அவர்கள் மூலமாகத்தான் நடக்கிறது. இதை நன்றாக உணர்ந்து கொண்டால் மானிட வாழ்வில் நடக்கிற பலவிதமான மாற்றங்களையும் புதிதான கண்டுபிடிப்புகளையும் புதிதாக வருகிற பலவிதமான தொல்லைகள், நோய்கள் என்று வருகிற அந்த விஷயங்களையும் கண்டு பதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உண்மையை தெரிந்து கொண்டால் மனிதர்களுக்கு பேசுவதற்கு வேறு விஷயங்களே இல்லாமல் போய்விடுகிறது. அனைத்தும் இறைவன் செயல். ஒரு நிர்வாகம் கண்காணிக்கிறது. நமக்கு எந்த விதமான பொறுப்புகளும் அதில் இல்லை என்ற உண்மை தெரிந்துவிட்டால் ஒரு மனிதன் சும்மா இருப்பதை தவிர வேறு வழியில்லை. நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கலாம். அவ்வாறு கையை கட்டி கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தால் காரியம் நடக்குமா என்று கேட்பவர்கள் எந்த காலத்திலும் இருக்கிறார்கள். ஆனால் கையை கட்டி கொண்டு காரியம் செய்யாமல் ஒருபோதும் இருக்க முடியாத அளவு இறைவன் இந்த மானிட சரீரத்தையும் மனதையும் வைத்திருக்கிறார். ஒரு கணப்பொழுது கூட காரியம் செய்யாமல் மனிதன் இருக்க முடியாது. காரணம் என்ன என்றால், அவன் கர்மம் என்ற கயிற்றால் பிணைக்கப்பட்டிருக்கிறான் என்று கீதையில் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு சொல்வதாக ஒரு சுலோகம் உண்டு. அதனால் சும்மா இருந்து விடுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இன்று நாம் பார்க்க இருப்பது இந்த ஜோதிட சாஸ்திரங்களில் உள்ள பலவிதமான ஐயப்பாடுகள், பல கேள்விகள், பல வினோதங்கள். இவற்றை நான் என் வாழ்வில் கடந்து வந்த சமயங்களில் பெற்ற அனுபவங்கள் போன்றவற்றை வைத்து இந்த ஜோதிடத்தில் சில விஷயங்களை விளக்க வேண்டும் என்பது இன்றைய ஒரு பதிவினுடைய நோக்கம். ஜோதிட சாஸ்திரம் நான் முன்பே கூறியிருந்தாலும் மீண்டும் கூறுகிறேன், இன்றைய கணக்கில் ஒரு ஜோதிடர் மிகச்சிறந்த ஜோதிடர் என்று மனிதர்கள் எண்ணுகிற நிலையில் இருப்பவர்கள் ஒரு நன்றாக கணிக்கப்பட்டு சரியான நேரத்தை குறித்து சரியாக கணிக்கப்பட்ட ஒரு ஜாதகத்தின் மூலமாக, நீண்டகால அனுபவங்களின் மூலமாக கூறினால் ஒரு 60% அவர் கூறிவிட்டால் அவர் ஒரு மிகப்பெரிய ஜோதிடர் என்று ஏற்றுக்கொள்ளலாம்.
இந்த ஜோதிட கலையினால் அந்த அளவுதான் இன்று கண்டு சொல்லக்கூடிய ஆற்றல் இறைவனால் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலகட்டங்களில் மிக மிக துல்லியமாக சொன்ன ஒரு நிலைகளும் இருக்கிறது. தற்போது உள்ள நிலை இதுதான். 60% ஒரு மனிதர், ஒரு ஜோதிடர் சொல்லிவிட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஜோதிடர் என்றவரை நாம் சொல்லிவிடலாம். இந்த கோள்களை மட்டும் வைத்து சொல்லக்கூடிய ஜோதிடத்திற்கு. இந்த கோள்களை தாண்டி இறையருளால் சொல்கின்ற விஷயங்கள் என்பது அது பலருக்கும் அங்கங்கே இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிற ஒரு ஆற்றல். அதுவும் ஜோதிடப்படிதான் இருக்கும் என்றாலும் அவர்களுக்கு ஜோதிடம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்களுக்கு இறைவன் உணர்த்துகிறார். அந்த நேரத்தில் அவர்களுக்கு என்ன உணர்த்துகிறாரோ அதை அவர்கள் சொல்லுகிறார்கள். அது நடக்கிறது. ஆகவே அது ஒரு தனிப்பகுதி. இது ஞானிகள், சித்தர்கள், இறைவனுடைய அடியார்கள் இவருடைய வாக்கு எப்போதும் உயிரோட்டமாக இருக்கும். அவர்கள் அதை தேவையில்லாமல் பிரயோகிக்க மாட்டார்கள். அவர்களை அறியாமல் அவர்களுடைய வாயிலிருந்து சில சமயங்கள், சில சம்பவங்கள், சில விஷயங்கள் வெளிப்படுமே தவிர அவர்கள் திட்டமிட்டு எதையும் செய்வதில்லை. ஆகவே அது தனிப்பகுதியாக வைத்துக் கொள்ளலாம். இன்று மானிடர்களால் கையாளப்படக்கூடிய இந்த ஜோதிட சாஸ்திரம் 60% ஒரு வெற்றியை தருவதாக இருக்கிறது. அது மிகச்சிறந்த ஜோதிடரால் மட்டுமே அந்த 60% எட்ட முடியும். அது படிப்படியாக குறைந்து பரவலாக இன்று ஒரு ஆவரேஜ் என்று ஒரு கணக்கீடு செய்து பார்த்தால் இந்த ஜோதிட சாஸ்திரத்தினுடைய பலன் 20% தான் மனிதர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அந்த 20% பலன்களையும் கூட முழுமையாக சொல்வதற்கோ முழுமையாக கடைப்பிடிப்பதற்கோ கேட்பவரும் தயாராக இல்லை. சொல்லக்கூடிய நபர்களும் அவ்வாறு இல்லை என்பது என்னை பொறுத்தளவில் என்னுடைய மதிப்பீடு. விதிவிலக்காக சொல்வது என்பது வேறு. அது சில சில விஷயங்களை பல வழிகளில் கூற முடியும். கணக்கீடுகளால் மட்டுமே கூறுகிற ஜோதிடத்திற்கு நான் சொல்கிற விதிகள் பொருந்தும். மன உணர்வுகள், அந்த அதீதமான புலன் ஆற்றல்கள் இவற்றின் மூலமாக சிலர் சில சில விஷயங்களை சொல்லுவார்கள். கைரேகை மூலமாகவும் தற்காலிகமாக ஒரு சில மாதங்களுக்குள் நடைபெறக்கூடிய செய்திகளையும் சொல்லுவார்கள். பழைய நூல்கள் என்ன சொல்லியிருக்கிறது? இதன் காரணம் என்ன என்றால், நேரத்தை கணக்கிடுவது என்பது மிக சிக்கலான ஒரு விஷயம். ஒரு குழந்தை பிறக்கும்போது சிரசு உதய ஜனன ஜாதகம் என்று எழுதுவார்கள். சிரசு உதிக்கிற நேரம் அதுவே லக்னமாக எடுக்கப்பட வேண்டும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. அந்த சிரசு உதித்தாலும் இந்த நாசி வெளியே வருவதுதான் முதல் மூச்சை அந்த குழந்தை உலகில் வெளியிடுகிற அந்த நேரம்தான் லக்கணமாக இருக்க முடியும் என்ற ஒரு வாதமும் பழைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் சுவாசம் கணக்கு என்று ஒரு விதி இருக்கிறது. குழந்தை கருவிலே சுவாசித்து கொண்டுதான் இருக்கிறது. அங்கு அனைத்து வேலைகளும் நடக்கிறது. அது பூமண்டலத்தில் தாயின் கருப்பையை விட்டு வெளியே வந்து விடுகிற முதல் சுவாசம் அதனுடைய லக்கணத்திற்கு முக்கியமாக எடுக்கப்படுகிறது. இந்த சிரசு உதிப்பதற்கும் அதற்கும் சில வினாடிகள் என்ற அளவில்தான் வித்தியாசங்கள் இருக்கும். அந்த அளவு துல்லியமாக நேரத்தை கணக்கிடுவதற்கான வாய்ப்பு வசதிகளும் கூட அந்த காலத்தில் இல்லை. ஆனால் அவர்கள் அதை பலவிதமான யுக்திகளில், பல மணல் கடிகாரங்கள் என்று பல கணக்குகள் எல்லாம் இருக்கிறது. அது அந்த குழந்தை பேறு நடக்கும்போது
அந்த அறையிலிருந்து இது போன்ற வீடு வசதிகளெல்லாம் இல்லை. அவ்வாறு குழந்தை பிறந்தது, தலை உதயம் சிரசு உதயம் ஆயிற்று என்றால் வீடுகளில்தான் அநேகமாக அவ்வளவு குழந்தை பிறப்புகளும் நடந்திருக்கிறது. மருத்துவமனைகள் இல்லை. ஒரு 60, 70 ஆண்டுகளுக்கு முன்பு கூட அநேக கிராமங்களில் அந்தந்த ஊரிலே இருக்கிற பெண்கள் தான் அந்த குழந்தை பேறுகளை பார்த்திருக்கிறார்கள். ஆங்கில மருத்துவம் வளர்ச்சியடைந்த பிறகுதான் இன்று அது வேறு ஒரு நிலையை எட்டியிருக்கிறது. அந்த குழந்தை பிறக்கிற அறையில் யார் யார் இருந்தார்கள் என்றெல்லாம் கூற முடியும் என்று ஜோதிடத்தில் சில விதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் எத்தனை பேர் இருந்தார்கள், அவர்கள் என்னென்ன வயதில் இருந்தார்கள், அந்த குழந்தை பிறந்த வீடு எப்படி இருந்தது, கூரை வீடா அல்லது காரை வீடா, அது தண்ணீருக்கு பக்கத்தில் அமைந்திருக்கிறதா என்று பல விஷயங்களை கண்டுபிடித்து சொல்வதற்கு பழைய நூல்களில் செய்திகள் தரப்பட்டிருக்கிறது. அதுபோல அந்த குழந்தை பிறந்தவுடன் இவர்கள் ஒரு எலுமிச்சம்பழத்தை உருட்டி விடுவார்கள் அந்த அறையிலிருந்து. அந்த எலுமிச்சம்பழம் அந்த அறைக்கு வெளியே இருப்பவர்களுக்கு கையில் வந்து சேர்ந்தவுடன் அது அங்கிருந்து இங்கு வருவதற்கு சில வினாடிகள் எடுத்திருக்கும். அதையும் கணக்கில் கொண்டு அவர்கள் உடனடியாக அந்த நேரத்தை குறித்து வைத்து, இதுபோல கடிகார வசதிகள் எல்லாம் இல்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். பலவிதமாக அந்த இரவிலும் பிறக்கலாம். அதற்கென்று இந்த மணல் கடிகாரங்கள் எந்த நேரமும் செயல்பட்டு கொண்டே இருக்கும். அதை வைத்து அவர்கள் இந்த நாளிகைகளை வைத்து அந்த ஜாதகத்தை கணித்து துல்லியமான பலன்களையும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்று கணக்கில்லாத கடிகார வசதிகள் வந்தாலும் இந்த கடிகாரங்கள் அனைத்தும் ஒரே நேரத்தை காட்டுவதில்லை. அதில் 5 நிமிடங்கள் முன்னும் பின்னுமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான நேரத்தை காட்டுகிற விதத்தில் அந்த கடிகாரங்கள் இருக்கிறது. குழந்தை பிறந்த மருத்துவமனையில் தாயையும் சேயையும் பிரித்து அந்த செய்ய வேண்டிய விஷயங்களை செய்த பிறகுதான் அவர்கள் வாட்சை பார்த்து நேரத்தை சொல்ல முடியுமே தவிர, அதுபோல ஒரு நெருக்கடி நிலையில் உடனடியாக அந்த வாட்சை பார்க்க வேண்டும் என்று பார்த்து விடுவார்கள் என்று நாம் எண்ணுவதற்கு இடமில்லை. அது தவிர அவர்கள் பயன்படுத்துகிற அந்த கடிகாரம் எந்த நேர அடிப்படையில் இருக்கிறது, அதில் 5 நிமிடங்கள் முன்னும் பின்னும் இருக்கலாம். ஒரு 50 நபர் ஒரே இடத்தில் இருந்து 50 பேருடைய கடிகாரங்களையும் பார்த்தால் அனைத்திலும் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கும். இது இவ்வளவு வளர்ச்சி அடைந்த காலத்திலே இது இவ்வளவு கடினமாக இருக்கிறது. ஜோதிடத்தில் சில சமயங்களில் 10 வினாடிகள் 2 வினாடிகள் கூட முக்கியத்துவம் பெறும். அப்போது இது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு ஜோதிடத்தில் ஏன் பலன்கள் தடுமாறுகிறது, முழுமையான விஷயங்கள் வெளிவருவதில்லை என்பதற்கு இது ஒரு முக்கியமான முதல் காரணம். அதன் பிறகு மூல நூல்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இயற்கைக்கு மாறாக பிறக்கிற குழந்தைகளுக்கு ஜாதகம் சரியாக வேலை செய்வதில்லை என்ற ஒரு கருத்து பழைய நூல்களில் கூறப்பட்டிருக்கிற காரணத்தால் இந்த குழந்தை பிறப்பு அறுவை சிகிச்சை மூலம் பிறந்திருக்கிறது என்று நாம் எண்ணுவதற்கு இடம் இருக்கிறது. காரணம், அறுவை சிகிச்சைகள் அந்த காலத்திலேயே நடைபெற்றிருக்கிறது. அதனால்தான் இயற்கைக்கு மாறாக பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்த ஜாதகங்கள் சரியாக வேலை செய்யாது என்று ஒரு விதியை வகுத்திருக்கிறார்கள். இது ஒரு இரண்டாவது ஒரு தடை. இன்று அநேக குழந்தைகள் அறுவை சிகிச்சை மூலமாகவே பிறக்கிறது. அவ்வாறு பிறக்கும்போது அந்த நேரங்கள் இன்னும் சிக்கலாகிறது. அறுவை சிகிச்சையில் எடுத்துவிட்டு தையலெல்லாம்
போட்ட பிறகுதான் இவர்கள் நேரத்தை பார்க்கும்படியான சூழ்நிலை வருமே தவிர 2 உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நிலையில் உடனடியாக எவரும் நேரத்தை குறித்து கொண்டிருப்பதற்கு வாய்ப்பில்லை. அவர்கள் அந்த அடிப்படை வேலைகளை முடித்த பிறகு வேண்டுமானால் பார்த்து கூற முடியும். இது ஒரு 2வது காரணம். அதன் பிறகு இயற்கை உபாதைகளால் வானம் சூரிய ஒளியை முற்றிலும் இழந்து மேகங்களால் மறைக்கப்பட்டு கடுமையான புயல், கடுமையான இடி, மின்னல் போன்ற பல இயற்கை உபாதைகள் நிறைந்த நேரங்களில் பிறக்கிற குழந்தைகளுக்கு அந்த விண்வெளியிலிருந்து வருகிற கிரக கதிர்வீச்சுகள் முழுமையாக வராது என்ற காரணத்தால் அந்த போன்ற நேரங்களில் பிறக்கும் குழந்தைகளுக்கும் ஜாதகம் முழுமையாக வேலை செய்வதில்லை என்ற ஒரு கணக்கும் இருக்கிறது. இது தவிர ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ப சூரிய உதயங்களும் அஸ்தமனங்களும் மாறுகிறது. ராசிகளுடைய இருப்புகளும் மாறுகிறது. இது சுமார் ஒரு பஞ்சாங்கம் என்பது இன்றைய கணக்கில் ஒரு 70 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஒரு பஞ்சாங்கத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு கருத்தில் அது செயல்படுகிறது. இதில் வாக்கிய பஞ்சாங்கம் சிறந்ததா, திருக்கணிதம் சிறந்ததா என்கிற பிரச்சனையும் அது நீண்ட காலம் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. திருக்கணிதத்தை பயன்படுத்துகிறவர்கள் இதுதான் திருத்தி அமைக்கப்பட்ட கணிதம், வாக்கிய கணிதத்தால் எந்த பயனும் இல்லை என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். வாக்கிய கணிதத்தை பயன்படுத்துகிறவர்கள் இதுதான் ஆதி முதலாக இருக்கிற ஒரு வழிமுறை, ஆகவே இதுதான் சரியாக இருக்கிறது என்ற கருத்தில் அவர்கள் உறுதியாக நிற்கிறார்கள். என்னை பொறுத்தளவில் இதை எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்றால், அது ஒரு ஊர் அமைந்திருக்கிற இடத்தை பொறுத்து இந்த பஞ்சாங்கங்கள் இறைவனால் வழக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பொதுவான கணக்கை எடுத்துக்கொண்டால் இந்த தஞ்சாவூர், திருச்சிக்கு தெற்கு பகுதிகளில் வாக்கிய பஞ்சாங்கமே பிரதானமாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதற்கு வடக்கு திசையில் சென்னை, அந்த கொங்கு மண்டலம் என்று சொல்கிற இடங்கள் போன்றவற்றில் திருக்கணிதமே பிரதானமாக பயன்படுத்தப்படுகிறது. இன்னும் பரவலாக வடக்கே செல்ல செல்ல திருக்கணித முறை தற்போது அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை என்பது பொதுவாக மனிதர்களுக்கு தெரியாத ஒரு சிக்கல். இந்த அச்சுக்கலைகள் போன்றவை வந்து சட்டதிட்டங்களெல்லாம் வந்த பிறகு வாக்கிய கணிதம் என்று ஒரு 5-6 பஞ்சாங்கங்கள் வெளிவரும். திருக்கணிதத்திலும் பல பெயர்களில் பல பஞ்சாங்கங்கள் வெளிவருகிறது. இவர்கள் அனைவரும் ஒரே நாளிகை, ஒரே வினாடியில் அனைத்தையும் பதிப்பு செய்ய முடியாது. காரணம், இந்த காப்பிரைட் என்ற அந்த காப்புரிமை என்பது சட்டமாக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் வாக்கிய பஞ்சாங்கம் என்று இருந்தாலும் கூட அதில் ஒரு 5 பஞ்சாங்கங்கள் இருக்கிறது என்றால் 5ம் சில சில நாளிகை வித்தியாசங்களோடு தான் அவை பதிப்பிக்கப் பெறுகிறது. இந்த காப்பிரைட் என்ற ஒரு சட்டம் இருப்பதால் அப்படியே அந்த ஒரு பஞ்சாங்கத்தை காப்பி செய்வது என்பது முடியாது. இதனால் எழுகின்ற அந்த சில பிரச்சனைகள் ஜோதிடருடைய தலையிலும் அந்த ஜாதகத்தை பார்க்கிறவர்களுடைய தலையிலும் தான் விடியும். இவற்றை பலர் அறிவதில்லை. நேரம் துல்லியமாக இருக்க வேண்டும், இயற்கை ஒத்துழைக்க வேண்டும், இயற்கையான முறையில் திறந்திருக்க வேண்டும். இப்படியெல்லாம் தடைகளை நீக்கி வந்த பிறகு கையாளுகிற பஞ்சாங்கங்களில் நிச்சயமாக வேறுபாடுகள் இருக்கிறது. நட்சத்திர நாளிகைகள், ராசி இருப்புகள், திதியினுடைய இருப்புகள்,
கிரக சஞ்சாரங்களிலே நிச்சயமாக நட்சத்திரத்தில் வித்தியாசம் வருகிறது சில நாளிகைகள் என்றால் அது திசை இருப்பிலிருந்து சில சமயங்களில் ராசி சந்திப்புகளில் இந்த ராசியா அந்த ராசியா என்ற குழப்பம் வரை கொண்டு போய் விடுகிறது. இந்த நட்சத்திரமா அந்த நட்சத்திரமா என்ற குழப்பத்திலும் கொண்டு போய் விட்டுவிடும். இது ஒரு நட்சத்திர சந்தி, ராசி சந்தி, லக்ன சந்தி என்றெல்லாம் இருக்கிறது. இந்த லக்ன சந்திப்பு ஒரு லக்கணம் முடிந்து ஒரு லக்கணம் ஆரம்பிக்கும்போது பிறக்கிற குழந்தைகளுக்கு 2 நிமிடங்கள், 1 நிமிடம் கூட முக்கியமாக இருக்கும். அடுத்த லக்கணத்திற்கு போய்விடும். அப்போது மிக துல்லியமான நேரம் நமக்கு தேவைப்படுகிறது. அதை நிச்சயம் செய்வதற்கென்று பழைய ஜோதிட முறைகள் இவ்வாறு இருந்தால்தான் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று லக்ன நிச்சயத்திற்கும் வழிகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இத்தனை பிரச்சனைகளுக்கும் இடையில் இந்த ஜோதிட கலை வெளியே வருகிறது. இதை வைத்துக்கொண்டு இதை கணிக்கிற ஜோதிடர் கையால் கணிக்கிற காலங்கள் இருந்தது. தற்போது கம்ப்யூட்டரில் வருகிறது. அந்த கையால் கணிக்கும் போதும் மிக துல்லியமாக கணிக்க வேண்டும். இவர்கள் நேரத்தை சரியாக குறித்திருக்க வேண்டும். அந்த குறித்த நேரமும் சரியாக இருந்து பஞ்சாங்க கணிதமும் இவர் சரியாக போட்டு அப்படி இப்படி ஒரு ஜாதகம் உருவாகி வருவது, அதனுடைய பலாபலன்கள் நல்ல நிலையில் இருந்தால் 60% என்று அதனால்தான் நான் குறிப்பிட்டேன். ஆகவே இத்தனை தடைகளும் இருக்கிறது. பலன்கள் சரியாக வரவில்லை. அவரிடம் கேட்டேன், இவரிடம் கேட்டேன், ஆளாளுக்கு ஒன்றை சொல்கிறார்கள் என்ற வாதம் இந்த ஜோதிடக் கலையில் எப்போதுமே உண்டு. அது ஒவ்வொரு மனிதர்களுடைய அந்த கலையினுடைய ஞானத்தை பொறுத்து அவை மாற்றமடைகிறது. அடிப்படை விஷயங்களிலே இத்தனை கோளாறுகள் இருக்கிறது. இவற்றை சரி செய்யாமல் எவ்வளவு துல்லியமாக ஜோதிடம் சொல்வது என்பது இயலாத காரியம். இவையெல்லாம் சரியாக இருந்து அந்த ஜோதிடருக்கு நீண்ட கால அனுபவங்களும் இருந்து அந்த வாக்கு சித்தி போன்றவை இருந்தால் மட்டுமே அவர் ஓரளவு சரியான பலன்களை சொல்ல முடியும். அதனால் இவற்றை நான் ஒரு பொதுவான விழிப்புணர்வு தகவலாக சொல்ல விரும்புகிறேன். ஜோதிடம் ஏன் சரியாக வேலை செய்யவில்லை என்று ஜோதிடத்தை அப்படியே நம்புபவர்கள் என்று இருக்கிறார்கள். ஜோதிடம் ஒரு வழிகாட்டி. அதில் இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு ரயில் பயணம் இருக்கிறது, விமான பயணம் இருக்கிறது என்றால் அது ஒரு புறப்படும் நேரம், சென்று சேரும் நேரம் என்றெல்லாம் அதற்கு ஒரு கணக்கு இருந்த போதிலும் எல்லா காலங்களிலும் அது இயற்கை ஒத்துழைக்காது. எல்லா வசதியும் இருக்கிற புகை வண்டிகளும் சில நேரங்களில் தாமதமாக வருகிறது, தாமதமாக புறப்படுகிறது. இதுபோலத்தான் இந்த ஜோதிட சாஸ்திரங்களிலும் எதிர்காலத்தை காட்டுகிற ஒரு கண்ணாடியாக இருக்கிறது. அது நன்றாக கணிக்கப்பட்டு அனைத்தும் சரியாக இருக்கிற ஜாதகங்களில் சில சில விஷயங்கள் மிக துல்லியமாக நடந்து விடுகிறது. இத்தனையும் மீறி இறைவன் வைக்கவும் செய்திருக்கிறார். அது தவிர இந்த விண்வெளியில் இருந்து வருகிற அந்த கதிர்வீச்சுக்களை வாங்குகிற அந்த தன்மை ஒவ்வொரு உடலுக்கும் வேறுபடுகிறது. பொதுவாக மின்சார ஆற்றலை கடத்தும் பொருள், கடத்தா பொருள் என்று இருக்கிறது. சில விஷயங்களில் தான் மின்சாரம் சில பொருள்களில் பாயும், சில பொருள்களில் பாயாது. அதுபோல வான்வெளியிலிருந்து கிரகங்கள் கதிர்வீச்சை வெளிவிடுகிறது. அந்த கதிர்வீச்சு மனிதனுடைய மனதில் சென்று மனித உடம்பில் இருக்கிற நவக்கோள்கள் ஒரு மிகச்சிறிய ஒரு மினியேச்சராக மானிட உடம்பில் இது ஒரு கேலக்சியும் இருக்கிறது, 9 கோள்களும் இருக்கிறது. அங்கு கிரக மாற்றம் ஏற்பட்டால் இங்கும் கிரக மாற்றம் ஏற்படும். அங்கு வியாழன் பயிற்சி என்றால் மானிட உடலிலும் வியாழ பயிற்சி நடக்கும். சனி பயிற்சி என்றால் மானிட உடலிலும் சனி பயிற்சி நடக்கும். இந்த அடிப்படையையும் தெரிந்து கொள்ள வேண்டும்.
எங்கோ கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது. எப்படி ஐயா உங்களை அது கட்டுப்படுத்துகிறது என்ற கேள்விகள் எல்லாம் பல ஆண்டுகளாக இருக்கிறது. அது காரணம் இந்த இறைவனுடைய இந்த நவகோள்களுடைய தொழில்நுட்பம் அறியாத ஒரு நிலையில் வருகின்ற கேள்வி. எங்கோ இருந்துதான் வேலை செய்கிறது. மொபைல் ஃபோன் நமக்கு வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறது. காரணம், அதற்கு மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்ப கட்டமைப்பு இருக்கிறது. அதற்கு பராமரிப்பு இருக்கிறது. இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. இத்தனையும் இருந்தாலும் திடீரென்று சில நேரங்களில் அந்த தொழில்நுட்ப கோளாறுகளால் இயங்காமல் போய்விடுவதும் இருக்கிறது. அதுபோலவே தான் இவையெல்லாம் ஒரு தொழில்நுட்ப அடிப்படையில் இருக்கிற ஒரு காரணத்தால் அனைத்தும் சரியாக இருக்க வேண்டும். இந்த மானிடருடைய உடலில் இருக்கிற அந்த ரிசீவர் அதுவும் தடையில்லாமல் வேலை செய்ய வேண்டும். அங்கிருந்து அனுப்பப்படுகிற அந்த டிரான்ஸ்மிஷன் என்று சொல்வார்கள். கதிர்கள் வான்வெளியிலிருந்து புறப்படுகிற நேரமும் விண்ணிலிருந்து மண்ணை வந்து அடைந்து மனித மனதில் ஊடுருவி மனித மனதிலே இருக்கிற அந்த சிறிய கோளரங்கத்தின் 9 கிரகங்களையும் வந்து அடைய வேண்டிய காலமும் இருக்கிறது. அவை முன்னோர்களால் சொல்லப்பட்டவை. ஆகவே அவர்கள் பல தளர்வுகளையும் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு வருடக்கோள்கள் எந்தெந்த கோள்கள் எப்போது பலன் செய்யும் என்று இதனால் இந்த தொழில்நுட்பத்தை விளக்காமல் அவர்கள் வேறு வடிவத்தில் சொல்லுகிறார்கள். ஆதித்தன் செவ்வாய் இருவருக்கும் ஆதியில் பலன்கள், அம்புலிக்கும் புதனுக்கும் அனுதினமும் பலனே. பீதகன் சுக்கிரன் கண் மத்தியத்தில் தருவார், பெருகு சனி பாம்பிரண்டும் பிற்பலனே தருவார் என்று ஜோதிட பாடல்கள் கூறுகிறது. ஆதித்தன் செவ்வாய் இவர்களுக்கு ஆதியில் பலன்கள். ஒரு செவ்வாய் பயிற்சி அடைகிறது, ஒரு ராசிக்கு வருகிறது, சூரியன் வருகிறது என்றால் 1 வாரங்கள் 10 நாள்களுக்குள் அது உடனடியாகவே அந்த பலனை செய்ய ஆரம்பிக்கும். அது போக போக அதனுடைய வீரியம் குறைந்து கொண்டே இருக்கும். அந்த ராசி விட்டு அது பெயர்கிற காலங்களில் அதனுடைய பயன்கள் அதனுடைய கதிர்வீச்சுகள் குறையும். அம்புலிக்கும் புதனுக்கும் அனுதினமும் பலனே. சந்திரனும் புதனும் இருக்கிற ஒரு ராசி வீட்டில் இருக்கிற காலம் முழுவதும் அந்த முழுமையாக அந்த பலனை தருவார்கள். பீதகன் சுக்கிரன் கண் மத்தியத்தில் தருவார். சுக்கிரனும் வியாழன் குரு கிரகமும் ஒரு கோசாரத்தில் மத்திய பாகத்தில் தான் பலன்களை செய்வார்கள். குரு ஒரு ராசிக்கு வந்து விட்டார், சுக்கிரன் ஒரு ராசிக்கு வந்து விட்டார், நன்மைகளை தரப்போகிறார் என்றால் ராசிக்கு வந்தவுடன் அவர் அவ்வாறு செய்ய மாட்டார். நடுப்பகுதி ஓராண்டு சுமாராக குரு இருக்கப் போகிறார் என்றால் அது 6வது மாதத்தில் அந்த பலன்கள் முழுமையாக அவருக்கு கிடைக்கும். அதற்கு முன்பாக அதற்கான அடித்தளங்கள் அமைக்கப்படுகிறது. அது பலன் வருவதற்கு மத்திய பாகத்தில் தான் அந்த பலன் கிடைக்கிறது. அதுபோல ஒரு ராசி கட்டத்தில் ஒரு 40 நாட்கள் சுக்கிரன் இருக்கிறார் என்றால் அவரும் அந்த மத்திய பாகத்தில் பலன்களை செய்கிறார். ராகு, கேது, சனி இது போன்ற கிரகங்கள் 1½ ஆண்டுகள் இருக்கும். இந்த ராகு கேதுக்கள், சனி 2½ ஆண்டுகள் இருக்கும். இவர்கள் பிற்பலனை தருவார். உதாரணமாக மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாகிற சனி கிரகம் அது 2½ ஆண்டுகள் ஒரு உத்தேசமாக ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரக வீட்டில் இருக்கிறது என்றால் அது 2 ஆண்டுகள் முடியும் போது கடைசி 6 மாதங்களில் அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதுபோலவே 1½ ஆண்டுகள் இருக்கிற ராகு கேதுக்கள் மேஷராசியிலிருந்து மீனத்திற்கு செல்லும். அவ்வாறு மீனத்திற்கு செல்லுகிற போது அதுவும் அந்த 1½ ஆண்டுகளில் ஓராண்டுகள் கழித்த பிறகு கடைசி 6 மாதங்களில் அதனுடைய பலன்கள் அதிகமாக இருக்கும். இப்படியெல்லாம் மூல நூல்களில் பாடல்களாகவும் பல வாக்கியங்களாகவும் சொல்லியிருக்கிறார்கள்.
இத்தனை விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது சொல்றதனுடைய காரணம் என்ன என்றால், இந்த தொழில்நுட்ப விஷயம். வான்வெளியிலிருந்து கிரகங்கள் வெளிவிடுகிற கதிர்வீச்சுக்கள் எந்த அளவு வேகத்தில் பயணம் செய்து இந்த மானிட உடலை அடையும். அந்த கோச்சார கிரகங்களானாலும் சரி, ஜனன ஜாதகத்தில் அமைந்த கிரகங்களும் எந்த அளவு இந்த மானிட தேகம் அதை ஈர்த்து கொள்ளுகிறது என்பதையெல்லாம் நுட்பமாக அந்த திவ்ய திருஷ்டியின் மூலமாக கணக்கீடுகள் செய்கிறார்கள். வான்வெளியில் உள்ள கிரக சஞ்சாரங்களை அவர்கள் சூக்கும உடலில் சென்று அதனுடைய வடிவம், அதனுடைய சுழற்சி வேகம், இவை அனைத்தையும் நேரில் பார்த்து கூறியதுதான் ஜோதிட சாஸ்திரம். சும்மா ஏதோ இங்கே இருந்து கொண்டு அவர்கள் ஒரு யூகத்தால் சொன்ன விஷயங்கள் அல்ல. ஜோதிட சாஸ்திரத்தை ஆழமாக கருத்தோடு ஆய்வு செய்தால் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான மனநிலைகள் எல்லாம் இருக்கும். அப்போதுதான் இந்த தெய்வ நிர்வாகங்கள் அதனுடைய சூட்சுமங்களும் நமக்கு விளங்கும். அந்த கிரகங்கள் மனித வாழ்வில் எத்தனை அளவு தாக்குதல்களை உண்டாக்குகிறது என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். ஒரு தங்கத்திற்கு வியாழன்தான் அதற்கு பொறுப்பு, அவருடைய இலாக்காவில் வருகிறது. குழந்தை பாக்கியம் குரு கிரகத்தின், வியாழ கிரகத்தின் கட்டுப்பாட்டில் வருகிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு மதத் தலைவர், குருமார் என்ற அந்தஸ்தில் இருப்பவர், ஒரு உயர்ந்த போதனை செய்யக்கூடிய நிலையில் இருப்பவர் என்பவரெல்லாம் குருவினுடைய ஆதிக்கத்தில் வருகிறது. வேதங்கள், சாஸ்திரங்கள் போன்ற அந்த ஆலயம் தொடர்பான பல விஷயங்களும் இந்த வியாழ கிரகத்திடம் வருகிறது. ஆயுள், உழைப்பு போன்றவை சனி கிரகத்தால் நடத்தப்படுகிறது. கல்வி, மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்ப கலைகள், ஓவியம், நடனம், சிற்ப கலைகள், இவை அனைத்தும் புதனுடைய கட்டுப்பாட்டில் வருகிறது. மாட மாளிகைகள், வசதி வாய்ப்பான ஆடம்பரமான வாழ்வுகள், பட்டு பணியாரங்கள் மற்றும் பலவிதமான சுகபோக வாழ்வெல்லாம் சுக்கிரனுடைய கட்டுப்பாட்டில் வருகிறது என்று இவற்றினுடைய அந்த இலாக்கா ரகசியங்களை தெரிந்து நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த இலாக்காக்களில் புதிதாக எத்தனை விஷயங்கள் சேர்ந்திருக்கிறது, பழைய விஷயங்கள் எத்தனை மாற்றப்பட்டிருக்கிறது என்று கண்டு சொல்வதற்கு இந்த ஆட்கள் இல்லை. அந்த ரிஷிகள் அந்த காலத்தில் சொன்ன அந்த அடிப்படையை வைத்து கொண்டுதான் இன்று இந்த ஜோதிடம் போய்கொண்டிருக்கிறது. அவர்கள் சூக்கும சரீரத்தில் சென்று பார்த்து கணித்து கூறியவை இவையெல்லாம். இதை பார்க்கும்போது அனுபவத்தில் பார்த்தால்தான் இதில் உண்மை இருப்பதை கண்டு வியப்பு ஏற்படும். நெடுங்காலத்திற்கு முன்னால் ஒரு ஒரு பெண்மணியை பார்த்தேன். அவ வீதியில் இருந்து செல்லும்போது அந்த பெண் ஒரு 20, 22 வயது அந்த அளவில் தான் இருக்கும். திருமணமான பெண். அந்த பெண்ணை பார்த்தவுடன் பொதுவாக ஒவ்வொரு கலைஞனுக்கும் அது ஒரு அந்த கலை கண்ணோட்டத்தில் பார்ப்பது என்பது இருக்கும். ஜோதிடர்கள் மனிதர்களை ஒரு கிரகங்களாக அவர்களுடைய ராசி என்ன, நட்சத்திரம் என்ன என்று இந்த சிந்தனையில் இருப்பார்கள். ஒரு மரத்தில் செய்யப்பட்ட பலவிதமான பொருள்களை ஒரு தச்சர் ஒருவர் பார்க்கிறார் என்றால் அது என்ன மரமாக இருக்கும் என்பதுதான் அவருடைய பார்வையாக இருக்கும். அது யானை பொம்மையா அல்லது வேறு பல பொம்மைகளா என்று உருவத்தை பார்க்க மாட்டார்கள். இது என்ன மரத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு கதவை பார்த்தால் அதனுடைய அழகை பார்க்க மாட்டார்கள். இது தேக்கில் செய்யப்பட்டதா, வேங்கை மரமா, பலா மரமா என்று மரத்தை மட்டும் பார்ப்பார்கள். அதுபோல இந்த ஜோதிடர்களுடைய கண்ணோட்டம் ஒரு வருகிற மனிதன், பார்க்கிற மனிதர்கள், அவர்கள் என்ன ராசியில் இருப்பார்கள், என்ன லக்கணத்தில் இருப்பார்கள் என்று அவர்களை ஆய்வு செய்வதில் அவருடைய கருத்துக்கள் செல்லும். அதுபோல் நான் பார்க்கிற போது அந்த
அந்த குறைந்த வயதுடைய அந்த பெண் மஞ்சளை அள்ளி தெளித்தது போல, அதாவது ஒரு தங்கத்தை வெட்டி வைத்தால் எந்த அளவு அந்த தங்கம் ஒளிவிடுமோ அந்த அளவு ஒரு வண்ணத்தில் அந்த பெண் இருந்தார். இது நான் அடிக்கடி என்னுடைய கண்களில் அது படக்கூடிய விதமாக அது போய் வந்து கொண்டிருக்கும் அந்த பெண். அப்போது நான் நினைத்தேன், இந்த பெண்ணுக்கு கிரகங்கள் இவ்வாறு இருக்க வேண்டும். இவ்வாறு இருந்தால்தான் இந்த அளவு ஒரு நிலை இருக்கும் என்று நான் ஒரு கணக்கை போட்டேன். சில காலங்களில் ஜாதகம் என்னிடமே வந்தது. பார்க்கும்போது என்னுடைய கணக்கு இம்மியளவும் தவறாகவில்லை. அந்த வியாழ கிரகத்தினுடைய ஆதிக்கம் பரிபூர்ணமாக இருக்கிறது அந்த ஜாதகத்தில். அந்த வியாழனுடைய பார்வை, ராசி, லக்கணம் இவற்றிற்கு வியாழனுடைய தொடர்பு கிடைத்த காரணத்தால், வியாழன் தங்கத்திற்கு காரகன் என்று சொல்வார்கள். வியாழனுடைய நிறம் மஞ்சள். அந்த பெண்ணிடத்தில் நான் இதை பார்த்தேன். தற்போது வயதுகளெல்லாம் முதிர்ந்திருக்கலாம். இது நடந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த இளம் வயதில் அந்த கிரகத்தினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும். வயதாக இந்த வாங்கும் திறன் குறைகிறது. இந்த வளர்சிதை மாற்றம் என்று இந்த உடல் 6 விதமான விகாரங்களை அடைகிறது. அதை ஷட்பாத விகாரங்கள் என்று வேதாந்த நூல்கள் கூறுகிறது. பிறத்தல், இருத்தல், அசைதல், வளருதல், தேய்தல், மறைதல் என்று 6 விதமான விகாரங்களுக்கு இந்த உடல் ஆட்படுகிறது. அதே ஜாதகத்தை 60 வயது அந்த பெண்மணிக்கு ஆகிற போது பார்த்தால், அந்த வியாழ கிரகம் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் இப்போது அந்த வண்ணமும் ஒளிவீச்சும் அந்த ஒரு ஈர்ப்பும் இருக்காது. அதற்கான பிராயங்களும் இருக்க வேண்டும். வயது முதிர்ந்து விட்டது என்றால் அவை அந்த நரைதிரை என்ற நிலைக்கு அந்த உடல் சென்று விடுகிறது. அப்போது நான் இதை கண்டு வியந்தேன். அதன் பிறகு பலமுறை அந்த ஜாதகங்கள் என்னிடம் வந்திருக்கிறது. இப்படி பல ஜாதகங்கள் நாம் ஒரு கணக்கை போட்டால், இந்த ஜாதகனுக்கு இவ்வாறு தான் இருக்கும், இவன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பான் என்றால் சில காலங்களிலே அதே ஜாதகம் வரும். பார்க்கும்போது அந்த கணக்கு சரியாக வரும். இப்படி இந்த ஒரு சம்பவத்தில் நான் மிக ஆச்சரியமடைந்தேன். நான் போட்ட கணக்கு சில காலங்களிலே சரியாக வந்தது. அந்த வியாழனுடைய தன்மை அந்த அளவு அந்த மானிட உடலில் பிரதிபலிக்கிறது. இதற்கு பாரம்பரியம் என்பது ஒரு காரணமாக இருந்த போதிலும், அது 100 பேரில் ஒருவர் என்று எண்ணத்தகுந்த விதமாக அந்த ஒரு சிறப்புத்தன்மை இந்த கிரகங்கள் எங்கோ இருக்கிறது வியாழன். ஆனால் எங்கோ இருக்கிறது என்று இறைவன் வைக்கவில்லை. அதுதான் நான் இன்று சொல்ல வந்த சூக்குமமே அதுதான். அது எங்கோ இருந்தாலும் மானிட உடலிலும் நுட்பமாக 9 கோள்களும் இருக்கிறது. அந்த 9 கோள்களும் உள்ளே உட்கார்ந்து கொண்டுதான் அந்த கதிர்வீச்சுகளை வாங்கி கொண்டு இந்த தூல உடலை செயல்படுத்துகிறது. அதனால்தான் இந்த வேலைகள் தெளிவாக நடக்கிறது. இதில் அடிப்படை தவறுகள் என்ன என்பதை நான் முன்பகுதியிலே விளக்கியிருக்கிறேன். இதைத் தவிர மூல நூல்களில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவையெல்லாம் கேட்பவர்களுக்கு வினோதமாக இருந்தாலும், அந்த காலங்களில் எந்தெந்த விதமான பழக்கவழக்கங்கள் மானிடர்களுக்கு இருக்கும் என்று தலைமுதல் கால் நகம் வரை அளந்து சொல்வதற்கான விதிமுறைகள் இருக்கிறது. நடைமுறையில் அவற்றை பயன்படுத்தி பார்த்து அது உண்மை என்றும் உணரப்பட்ட விஷயங்கள். இந்த மனிதனுடைய கால் இப்படித்தான் இருக்கும் என்று ஜோதிடத்தை ஓரளவு சரியாக கணித்து கூறினால் அந்த கால் அப்படித்தான் இருக்கும். கண்களில் குறைபாடு இருக்கும் என்று கூறினால் அந்த நபரை நாம் பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த கண்களில் இந்த குறைபாடு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வார்கள். இப்படி உடம்பில் வருகிற அனைத்து வியாதிகளையும் ஜோதிடத்தில் ஓரளவு கண்டு கூறிவிட முடியும். அதைத் தவிர இறைவன் வைத்திருப்பது இந்த உலகத்தில் உயிர்களுக்கு சூரியன் தந்தைக்கு காரகன், பிதுர்காரகன் என்று சொல்வார்கள். சந்திரனை மாதுர்காரகன், தாய்க்கு சந்திரனே காரகன்.
ஆகவே சூரிய பலம் நன்றாக இருக்கிறவர்களுக்கு பெரும்பாலும் ஆண் குழந்தைகள் பிறக்கும். அதுபோக அந்த புத்திரஸ்தான கிரகம் ஆண் கிரகமாக இருந்தால் அந்த ரீதியிலும் ஆண் குழந்தைகள் பிறக்கும். புத்திரஸ்தானாதிபதி, புத்திரஸ்தானம், இந்த சூரியன் இவை பெண் கிரகங்களால் சூழப்பட்டால் பெண் குழந்தைகள் பிறக்கும். அவை இருக்கிற நிலையை பொறுத்து ஆணும் பெண்ணும் கலந்து பிறக்கும். மருத்துவத்தில் இதற்கு சொல்லப்படுகிற காரணங்கள் வேறு. இது ஜோதிடத்தில் சொல்லுகிற விஷயங்கள். காலங்கள் கடந்து போய்விடுகிறது. இந்த அடிப்படை விஷயங்களை இவ்வாறு விளக்க வேண்டும் என்பது இன்றைய பதிவினுடைய நோக்கம். இதை பொறுமையாக கேட்டு பார்த்தால் இந்த ஜோதிடத்தை எவ்வாறு நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற ஒரு விழிப்புணர்ச்சி வரும். முழுக்க முழுக்க அதையே சார்ந்து இருக்க முடியாது. முழுவதும் மூட நம்பிக்கை என்று புறந்தள்ளவும் முடியாது. அதை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும். அதற்கான ஒரு திறமை பெற்ற ஒரு ஜோதிடர் நமக்கு கிடைக்க வேண்டும். அவர் வழியைத்தான் காட்டுவார். நாம் நம்முடைய செயல்களால் இந்த கடுமைகளை குறைக்க முடியும். அதற்காகத்தான் இறை வழிபாடு போன்றவையெல்லாம் வந்தது. அதன் மூலமாக நன்னடத்தையின் மூலமாகவும் இறை வழிபாட்டின் மூலமாகவும் இதனுடைய தாக்கங்களை நாம் குறைத்து கொள்ளலாம். இது தவிர இந்த ஜோதிடத்தில் பலவிதமான நுணுக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குழந்தையின் தகப்பன் யார் என்று கண்டுபிடிப்பதற்கெல்லாம் வழிகள் இருக்கிறது. அந்த காலங்களிலே அது போன்ற நிலைகள் இருந்திருக்கிறது. வேறு ஒரு கருவுக்கு வேறு ஒரு மனிதனுக்கு பிறந்த குழந்தை, அந்த ஜாதகம் எது என்றெல்லாம் விதிகள் இருக்கிறது. இன்றளவும் அதை நடைமுறையில் நம்மால் பார்க்க முடிகிறது. பல கிராமங்களில் இது போன்ற ஊரறிந்த ரகசியம் என்று இருக்கும். அதுபோல வேறு ஒரு நபருக்கு பிறந்த குழந்தை ஜாதகம் உண்மையில் தந்தை வேறு ஒருவனாக இருப்பான். தாய் மாறுவதற்கு வாய்ப்பில்லை. தந்தைகள் மாறிப்போகும் வாய்ப்புகள் அதிகம். இது தவிர சிலர் குழந்தைகளை தத்தெடுத்து வைத்திருப்பார்கள். அது ஜோதிடருக்கு தெரிந்திருக்காது. அதை கொண்டு வந்து கொடுத்தால் இவர்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் இருக்காது. அந்த பலன்களை கேட்டால் பாட்டன் இப்படி இருப்பார், அவர் பூர்வீகம் இப்படி இருக்கிறது என்று கேட்டால் அந்த பலன்களுக்கு சரியான விடை வராது. காரணம், அந்த குழந்தையின் உண்மையான தகப்பன் பெற்றோர்கள் வேறு ஒரு நபர்கள். இது தவிர பிறருடைய கருவை வாங்கி இன்று பிறக்கிறது. அந்த கருவுக்கு சொந்தக்காரன் யார் என்பது தெரியாது. அதே பெற்றோருக்கு பிறக்கிறது. அதுவும் இயற்கைக்கு மாறாக கருத்தரித்து பிறக்கிறது. அதனுடைய பலன்களும் அறுதியிட்டு கூற முடியாது. ஆனால் இந்த கற்பதானத்தை செய்தது யாரென்றே தெரியாமல் குழந்தை பிறக்கும் நிலையெல்லாம் இன்று இருக்கிறது. அந்த நிலைகளிலும் இந்த ஜாதகத்தை துல்லியமாக சொல்ல முடியாது. பலன்கள் வேலை செய்யும். ஆனால் அந்த தந்தை தாய்க்கு அதனுடைய பலன்கள் நேரடியாக போகுமா என்றால் உண்மையான தந்தையையும் தாயையும் போய் அது பாதிக்கும். இதையெல்லாம் அனுபவத்தில் பல உண்மைகளை நான் கடந்து வந்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். அடுத்த பதிவில் அது தொடர்பான விஷயங்களை கூறுகிறேன். நன்றி.